சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். எல்லோருக்கும் வணக்கம். நான் மனோ பேசுகிறேன், மலேசியாவிலேருந்து. வந்துருங்க எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர் நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்திருப்பீங்க. புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சூப்பர் லைஃப் வந்து மலேசியன் கம்பெனி. டைரக்ட் செல்லிங் ஸ்டைலில் செய்யல, டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க, யூனிக்காக செய்கிறாங்க. நம்மளோட ஸ்டெம் செல் ப்ராடக்ட் சிறப்பான ப்ராடக்ட், பல பேர்த்தோட உயிரை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம விற்க சொல்ல மாட்டோம், கவலைப்படாதீங்க. டைரக்ட் செல்லிங் நினச்சிட்டு வருவீங்க, விற்க சொல்ல மாட்டோம். இது வந்து யூனிக்காக செய்கிறோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஷேரிங் இருக்குது, முக்கியமாக ஷேரிங் இருக்குது, அதையும் கேளுங்க. உங்களுக்கு நல்லா விளங்கி வைக்கிங்க. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வெல்கம் டு சூப்பர் லைஃப் ஜூம் தமிழ் ப்ரிவ்யூ. இன்டர்நேஷ்னலாக நம்ம செய்கிறோம். ஸோ உலக ரீதியில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ண வசதியாக இருக்கிறதுக்காக நம்ம ஜூமில் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, நம்ம சூப்பர் லைஃப் வந்து ப்ராமிஸ் பண்ணுறதுன்னா ஹெல்த் அண்ட் வெல்த் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஹெல்த் வேணும் எல்லாத்துக்கும், சேம் டைம் வெல்த்தும் வேணும். பாருங்களேன், இது ரெண்டும் கண்டிப்பாக ஒரு மனிதருக்கு ரொம்ப 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 தேவையானது. ஸோ இதை தான் நம்ம சூப்பர் லைஃப் வந்து வாரி வழங்குறாங்க. ஓகே, இவர் தான் மிஸ்டர் லைட் தெக்கன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சூப்பர் லைஃப். இது ஒரு ஹம்பிள் மேன், மலேசியன் யூனிவர்சிட்டியில் படித்தவர். சிறப்பாக சூப்பர் லைஃப் ஆரம்பித்து சிறப்பாக வழி நடத்திட்டு போகிறாரு. அவரோட கூட சேர்ந்து மிஸ்டர் பால் நாயர் அண்ட் மிஸ்டர் கீட், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் சூப்பர் லைஃபை சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, கம்பெனி வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணது, ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், மலேசியாவில் செய்யணும்னாக்கா கண்டிப்பாக லீகாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். லைசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, ஏஜிஎல் லைசன்ஸ், டைரக்ட் செல்லிங் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க, பல விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் தோ ISO 9001 2015 சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க கம்பெனி வந்து. ஃபேக்ட்ரி வந்து சுங்காயிலோங்கில் இருக்குது. இப்போ தான் 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு தெரியும், டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறத பற்றி யோசிப்பாங்க. பட் நம்ம பாருங்கள், 6 வருடம் தான் ஆயிருக்கு, இப்பயே நம்ம ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம சூப்பர் லைஃபோட வளர்ச்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க. ஓகே, நம்ம சூப்பர் லைஃப் ஆரம்பித்து 4 வருடத்திலே ஆல்மோஸ்ட் 60 நாடுகளுக்கு மேலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 88 89 நாடுகள் மேலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 120 130 நாட்டுகளில் சூப்பர் லைஃப் வந்து மெம்பர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னாக்கா லீகாலிட்டி வந்து அந்தந்த கண்ட்ரிக்கான லீகாலிட்டி வந்து சூப்பர் லைஃபே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து சூப்பர் லைஃப் ஆரம்பிக்க போகிறாங்கனாக்கா அங்கே உள்ள சட்டத்திட்டம் எப்படி இருக்குது, நம்ம சூப்பர் லைஃப் ப்ராடக்ட் எப்படி அங்கே போகும், ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து கம்பெனியை எல்லாமே வந்து சரியாக எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. இன்னொன்று, அந்த நாட்டில் உள்ள மெம்பர் வந்து அவங்க உள்ள கரன்சியை ஜாயின் பண்ணலாம். கிரெடிட் கார்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணலாம், பேபால் இருக்குது, கிரிப்டோ கரன்சி கூட அக்செப்ட் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கவலை இல்லாமல் எங்கே இருந்தாலும் நம்ம சூப்பர் லைஃப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இன்னொன்று, மெம்பர் டு மெம்பர் நெட்வொர்க்குள்ளேயே மெம்பர் பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொன்று ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ப்ராடக்ட் வந்து நம்ம பழைய ஸ்டைல் மாதிரி ப்ராடக்ட் போய் ஆஃபீஸில் எடுத்து ஸ்டாக் ஆஃபீஸில் எடுத்து போய் டெலிவரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எல்லாமே டாட் டு டோர் சூப்பர் லைஃபே லாஜிஸ்டிக் வச்சுருக்காங்க, அவங்களே டெலிவரி பண்ணிட்டாங்க. ரொம்ப 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 சுலபமான வழி இது. ஆரம்பித்து 6 வருடம் ஆச்சுன்னு சொன்னேன். பலவிதமான அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க சூப்பர் லைஃப் வந்து. உதாரணத்துக்கு ஸ்டார்ட் அப் ஆசியான் மாஸ்டர் கிளாஸ் அவார்டு எடுத்திருக்காங்க 2017. ஆரம்பித்த அந்த வருடத்துலேயே வந்து சூப்பர் லைஃப் வந்து பெஸ்ட் கம்பெனின்னு பெஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க 2017. 2018 வந்து ஸ்டீவி அவார்ட், சூப்பர் ப்ராடக்ட் ஸ்டீவி அவார்ட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆஸ்கார் அவார்ட் குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா, ஆஸ்கார் அவார்ட்னா தமிழர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரஹ்மான் வாங்கினார், 2 வாங்கினார். பட் இது வந்து பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் லைஃப் வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து எஸ்எம்இ அவார்ட், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். லாஸ்ட் இயர் வந்து 2023 வந்து கோல்டன் புல் அவார்ட் துபாயில் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் பலவிதமான அவார்ட் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா BMW கம்பெனி வாங்கின ஒரு அவார்டை வந்து சூப்பர் லைஃப் வாங்கியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம் தெரியுதுனாக்கா, BMW எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ பெருசு, எவ்வளோ உலகத்தில் இருக்குது, எல்லாத்துக்கும் பரிச்சயமானது ஒன்று. பட் அந்த அவார்டையும் சூப்பராக வாங்கியிருக்காங்கனாக்கா அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோன்றதை காமிக்குது. அவ்வளோ போட்டி போட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். ஓகே,
அ 2022ல வந்து ஒரு இன்டர்நேஷனலா போல் நடத்துனாங்க. அதுல வந்து சுப்பர்லைஃப் வந்து 4வது ரேங்கிங்ல இருக்கு. உலகத்துல எவ்வளோ கம்பெனிங்க இருக்கு? மலேசியால மட்டும் இல்லங்க. உலகத்திலேயே மலேசியாலயே 1000 கணக்கு மேல இருக்கு. உலகத்துல கணக்கு பண்ணிக்கங்க. அவ்ளோ கம்பெனிக்கு நடுவுல 4வது ரேங்கிங் எடுத்திருக்கு. எவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பெனி சூப்பர்லைஃப். ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க. சூப்பர்லைஃப் வந்து செய்றது வந்து ஸ்டெம் செல் ப்ராடக்ட். ஸ்டெம் செல். ஏன்னாக்கா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப, 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 ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருச்சு. ஏன்னாக்கா பலவிதமான நோய் வந்துகிட்டே இருக்கு. அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மள தற்காப்பு கப்ப தாக்க தற்காப்பாத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். இப்ப இந்த ஸ்டெம் செல் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உதவி பண்ணும் நமக்கு. ஓகே. ஸ்டெம் செல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஓகே. நீங்க பார்த்திருப்பீங்க. பல பழைய முன்ன தொப்புள் கொடி செல்ல வந்து தாயத்துல போட்டு வச்சிருந்திருப்பாங்க. தாயத்துல, கையில, கழுத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அது என்னன்னா தொப்புள் கொடி செல். இந்த இந்த தொப்புள் கொடி செல் என்னன்னாக்கா, நமக்கு எதுவும் நோய் வந்துச்சுனாக்கா, அதிலிருந்து அந்த பொடிய எடுத்து கரெக்ட்டா பால்லயோ, தேன்லயோ கலந்து சாப்பிடும்போது, அது என்ன நோயோ அது குணமாயிரும். ஏன்னா, ஒரு குழந்தை உருவாறது வந்து ஒரு செல்ல இருந்து தான் உருவாகுது. ஒரு செல் 2 ஆகி 2 4 ஆகி 8 அப்படியே அப்படியே மல்டிப்ளை பண்ணி பண்ணி பல 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 1000 கணக்குல செல்லா மாறி ஒரு குழந்தையே உருவாகுது. அப்ப அந்த அந்த மாத ஸ்டெம் செல்லுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அதத்தான் முன்ன நம்ம வந்து பாவிச்சுட்டு இருந்தோம். தாயத்துல போட்டு வச்சிருந்தோம். பட் இப்ப அந்த பேஷன்லாம் இல்ல போச்சு. எனக்காவது சொல்றாங்க அதெல்லாம் நல்லது இல்லன்னு சொல்லி. ஸோ, இப்போ வந்து வெள்ளைக்காரன் என்ன செய்யிருக்கான், அதே தொப்புள் கொடி செல்லேருந்து அந்த பிளட் செல்ல எடுத்து பிளட் பேங்க்ல சேர்த்து வைக்க சொல்றாங்க. இப்ப பொறக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கிஃப்டட். ஏன்னாக்கா, அவங்களுக்குலாம் வந்து ஸ்டெம் செல், பிளட் ஸ்டெம் செல் இருக்கு. பின்காலத்துல எதுவும் நோய் வந்துச்சுனாக்கா, இந்த ஸ்டெம் செல்ல எடுத்து அவங்க குணப்படுத்திக்கலாம். இருந்த போதிலும், ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வந்து சாதாரணமா இல்ல. அ 2500 குறைஞ்சபட்சம் 2500லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரி அண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க பலவித மாரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டெம் செல் இருந்தாலும், நம்ப செலவு பண்ணி தான் ஆவணும். அத ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே. நமக்கு ஏன் சீக்கு வருது? முக்கியமா ஏன் சீக்கு வருது? சீக்கு வந்தா தானே நோய தீர்க்கறதுக்கு மருந்த தேடி அலைவோம். நோய் இல்லன்னு வச்சுக்கங்களேன், மருந்து தேடி அலைய மாட்டோம்ல. பட் நோய் வராம இருக்கணும்னா, பலவிதமான கிரிட்டீரியா. அதாவது என்னன்னாக்கா, நம்ம கடைபிடிக்க வேண்டியது. உதாரணத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல தூக்கம் தூங்கணும், எக்சர்சைஸ் செய்யணும். இதெல்லாம் கரெக்ட்டா கடைபிடிச்சு வந்தோமா, நம்ம நோயிலேருந்து தப்பிக்க முடியும். ஆனா, இப்போ உள்ள காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, யாரு ஒ ஒ விரல் விட்டு எண்ணிறலாம். சில பேர் தான் வந்து அத கரெக்ட்டா கடைபிடிச்சுட்டு வராங்க. பல பேர் வந்து கடைபிடிக்க மாட்டேன்னு இல்ல, முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. காரணம் வேல. வேல பளு. அ இப்ப போறோம். க ஃபேக்டரியில வேலை செய்றவங்களுக்கு தெரியும். காலைல ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் இருக்கு. ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்களே காலைல 5 மணிலேருந்து 6 மணி, 7 மணி, ஓவர் டைம் வந்தா 9, 10 மணி வரைக்கும் ஓடும். அன்னாடம் ரொட்டேஷன்ல போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாரி கரெக்ட்டான சிஸ்டம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலேயே பல 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 நோய்கள் வருது. முக்கியமா சாப்பாடு. சாப்பாடு சரியில்லனாக்கா, செரிமானம் சரி இருக்காது. செரிமானம் சரியில்லனாக்கா பல நோய்கள் வர்றதுக்கு அதான் மெயின் காரணமாயிரும். ஸோ நம்ப என்ன செய்யணும்? கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும். கரெக்டான டைம்ல சாப்பிடணும். அத ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் காரணம் இல்ல. மத்த காரணமும் இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிறது. சுத்தி இருக்கிற காரணமும். சில பேரு சிகரெட் குடிக்க மாட்டேன்னே சொல்லுவாங்க. பட் பக்கத்துல குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க குடிச்சு அவங்களுக்கு பாதிப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக் அதான் சொல்லுது. பெசஞ்சர்ஸ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. நீங்க அவங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க பேசாம பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா, உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அதனால சிகரெட் குடிக்கிறவங்கள தவிர்த்து இருக்கணும். விலகி இருக்கணும். சின்ன அட்வைஸ். ஓகே. அதோட சேர்த்து ஆல்கோஹால் குடிக்கிறவங்க, மத்த ரேடியேஷன். இப்ப வந்து வீட்ட விட்டு வெளிய போனாலே ரேடியேஷன் சுத்தி இருக்குது. ஏன்னா ஃபோன் டவர்லேருந்து அவ்ளோ ரேடியேஷன் வந்துருக்கு. 5G, 6G இப்ப 7G வரப்போது. இதெல்லாம் தவிர்த்து வாழணும்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்மள நோய் வர்றதுக்கான மெயினான காரணம். ம். பின்காலத்தில பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். ஏன்னாக்கா, அப்போ உள்ளவங்களுக்கு சீக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. வரும் சீக்கு. எப்போ வரும்? 80 வயசு, 90 வயசுல தான் சீக்கே வரும். சில பேத்துக்கு தான் 50, 60 வயசுல வரும். அப்பலாம் ஹாஸ்பிட்டல்ல சின்ன சின்னதா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வேலைய அ பணத்த தேடி ஓடும்போது, நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்திக்கிட்டு போம்போது, சீக்கு நம்ம கூடயே பின்னாடி தொரத்திக்கிட்டு வருது நம்மள.
ஸோ அங்க கிளினிக் ஆரம்பிச்சிருச்சு. தொறந்துட்டானுங்க. ஏன்னாக்கா, நெறைய பேத்துக்கு சீக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ பிசினஸ் ஆகுதுன்ட்டுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளினிக்கா இருந்தது ஹாஸ்பிட்டலா மாறுனுச்சு. அப்புறம் மெடிக்கல் சென்டரா மாறிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சென்டர் இல்ல. மாடர்ன் மெடிக்கல் சென்டர். நீங்க உள்ள போனீங்கன்னா, மெடிக்கல் சென்டர்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா, இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல, 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்குமான்னே தெரியாது. அந்த லெவல்ல இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் பிசினஸ் நடக்குது. நார்மல் பிசினஸ்ங்க $1,000,000,000 பிசினஸ் அங்க தான் நடக்குது. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்ப பார்த்துக்க தவறிட்டோம். பாதுகாப்ப தவறித்திட்டோம். பணத்த தேடி ஓடி, நம்ம ஹெல்த்த பார்க்காம கொண்டு போய் காச அங்க கொட்ட வேண்டியதா இருக்கு. ஒரு காலகட்டம் வந்துருச்சுனாக்கா, நோய் வந்துரும். தானா தேடி வந்துரும். இத தவிர்த்து இருக்கிறதுக்கு தான் நம்ம மாற்று சிகிச்சைய தேடணும். இப்ப மருந்து சாப்பிட்டு குணமாவறது இல்ல. இப்ப இனிப்பு நீர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், டாக்டர்ட்ட போனீங்கன்னா, ஓகே உனக்கு இனிப்பு நீர் வந்துருச்சு. இந்த மாத்திரைய போட்டுக்கோங்க. இன்னைக்கு 2 மாத்திரை, அடுத்த வாரம் போனீங்கன்னா 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் இன்சுலின் போடணுன்னுவாங்க. ஸோ இதுக்கு தீர்வே கிடையாது. ஸோ மாற்றா பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்டெம் செல். நம்ப பராக் ஒபாமா 10 வருஷம் முன்னாடி சொன்னாரு. 10 வருஷம் முன்னாடி என்ன சொன்னாருனாக்கா, அடுத்த ஜெனரேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டெம் செல் தான். அததான் பில்லியன் டாலர் பிசினஸ்ன்னு சொன்னாரு. அப்ப சொன்னாரு பில்லியன் டாலர் பிசினஸ்ன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, அது டிரில்லியன் டாலர் பிசினஸ் ஆயிடுச்சு. எனக்கா மருந்து மாத்திரைனால ஒரு மனிதன குணப்படுத்த முடியாது. அது டாக்டர்களுக்கே தெரியும். ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. பட் இதுக்கு மாற்று தான் இந்த ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் வந்து சொன்ன மாரி ஒரு அற்புதமான ஒரு 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 அதிசயமான பொருள்னு சொல்லலாம். நம்ம உடம்புலயே இருக்கு செல் வந்து. நம்ம இப்ப கூட பொறக்கும்போதே நம்ம கூடயே இருக்குது. பட் என்னன்னா, அது வீக் ஆயிருது. நான் மொதல்ல சொன்ன மாரி சரியான சாப்பாடு, சரியான உணவு முறை இல்லாதனால அது வீக் ஆயிருது. அதோட சேர்த்து மத்த பழக்கங்கள்னால அது வீக் ஆயிருது. இன்னொன்னு வயதாவ அது வீக் ஆயிரும். ஸோ இத தவிர்த்து வர்றதுக்கு டாக்டர் ஃபர்சுலின்னு ஒரு 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 அதிசயமான ஆப்பிள் இது. இது வந்து உட் விலாஸ் பட்லோபான்னு சொல்லுவாங்க இந்த ஆப்பிள் வந்து. சுவிட்சர்லாந்து மலைகள்ல விளையும் இந்த ஆப்பிள் வந்து. இது வந்து சாதாரண ஆப்பிள் இல்ல. நார்மல் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வச்சோம்னா, டைனிங் டேபிள் மேல வச்சோம்னா, 2 நாள், 3 நாள், மேக்ஸிமம் 1 வாரம் நல்லாருக்கும். அப்புறம் கெட்டு போயிரும். கண்டிப்பா கெட்டு போயிரும். பட் இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, மொத நாள் எப்படி வைக்கிறீங்களோ, 6 மாதம் கழிச்சு நீங்க பார்த்தாலும், அது அப்படியே இருக்கும். அது ஒரு அதிசய ஆப்பிள். என்ன அதுல அதிசயமா இருக்குன்னு அவர் ரிசர்ச் பண்ணதுல, ஹாய் ஆன்டி ஆக்ஸிடா இருக்கு. ஹாய் ஆன்டி ஆக்ஸிடா வந்து அந்த ஆப்பிள வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்குது. இது வந்து மனிதர்கள் உதவி செய்யுமான்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, நம்ம மனிதரோட ஸ்டெம் செல்லுக்கும், இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்லுக்கும் 80% ஒத்து போகுது. அப்போ 80% ஒத்து போம்போது, இந்த ஆப்பிள எப்படி அது நல்லா வச்சுக்குதோ, அதே மாரி நம்ம உடம்பையும் அது நல்லா வச்சுக்கும்ன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி, அதோட சேர்த்து இந்த பிளாக் கரண்ட், பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, கிளைசோடன், கிளைடன் இந்த மாரி 6 ஸ்டெம் செல்கள்லேருந்து அந்த ஸ்டெம் செல் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சது தான் இந்த SCC30ன்றத ஒரு அற்புதமான பொருளு. இது வந்து சும்மா சாதாரண பொருள்னு நெனச்சுறாதீங்க. சப்ளிமெண்ட்ரின்னு நெனச்சுறாதீங்க. இது ஒரு 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 அற்புதமான பொருள் இது வந்து. பல பல நோய்கள் டாக்டர் கைவிட்ட நோய்கள்லாம் கூட இது தீர்த்திருக்குது. ஓகே. இது எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நார்மல் சப்ளிமெண்டரி மாரி நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் நம்ம நார்மலா சாப்பிடுற மாரி சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது, நம்ம வயித்துல வந்து ஒரு விதமான ஆசிட் உருவாகும். அந்த சாப்பாட செரிமானம் பண்றதுக்கு. அதே மாரி என்ன மாரி சப்ளிமெண்டரி என்ன சாப்பிட்டாலும், அந்த ஆசிட் வெளியாகி, அந்த செரிமானத்துக்கு உதவும். அந்த வகையில நம்ம இத சாப்பிட்டோம்னாக்கா, இந்த ஸ்டெம் செல் உள்ள போனோனே, அந்த ஆசிட் கலந்துரும். ஸோ, அத தவிர்க்கக்காக நம்ம நாக்கு கீழ கொட்டுற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நேனோ டெக்னாலஜி பயன்படுத்தி, இத நாக்கு கீழ கொட்டி, அது என்ன செய்யும்னாக்கா, நம்ம எச்சில் பட்டோனே, நாக்கு கீழ தான் எல்லா நரம்பு மண்டலங்களும் சங்கமிக்கும். அதாவது சப்லிங்கல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு வழியா, அது போய் ரத்தத்தில டைரக்ட்டா கலந்துரும். நேரா போயிட்டு ரத்தத்தில கலந்துரும். டைஜெஸ்டிவ் சிஸ்டம்க்கு போ வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப ரத்தத்துல கலந்தோனே என்ன செய்யும்னாக்கா, இந்த ஸ்டெம் செல்லு ரத்தம் ஓடுற ஓட்டத்துல ரத்தத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு, ரத்தம் ஓடுற ஓட்டத்துல எங்கெங்க போகுதோ, எல்லா செல்லுக்கும் போயிட்டு என்னென்ன டேமேஜ் இருக்கோ எல்லாம் சரிப்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து 220 டிஃபரெண்ட் செல்லுங்க இருக்குது. இந்த செல்லுங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபார்ம் ஆயி டிஷ்யூ ஆகும். டிஷ்யூ ஆயி தான் ஆர்கன் ஆயி, அந்த ஆர்கன் தான் ஒரு ஒரு உறுப்புகள் அது ஃபார்ம் ஆயி வேலை செய்யும். என்ன அது அதிசயம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்டெம் செல் வந்து எங்க போய் சேருதோ, அந்த செல்லா மாறக்கூடிய தன்மை இருக்கு. அதான் மாதர் செல் சொன்னேன்ல, ஒரு குழந்தை உருவாகுதுல, ஒரே ஒரு செல்ல தானே உருவாகுது. அப்ப அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கணும். நம்ம கிட்னி, லங்ஸு
மூளை, கை, காலு, எலும்பு, சதை, நரம்புகள், முடி எல்லாமே வந்து அந்த ஸ்டெம் செல்லேருந்து தான் உருவாகுது. அதே பவர் தான் இந்த ஸ்டெம் செல்லுக்கு இருக்கு. இது என்ன செய்யும்னாக்கா, எங்க போய் சேருதோ அந்த செல்லா மாறி, என்ன வயதான செல் ரீஜுவனேட் ஏஜ் செல். அதாவது வயதான செல்லுங்க எல்லாத்தையும் வந்து இளமையாக்கும். இளமையாக்கும். பூஸ்ட் ஆக்கி இளமையாக்கும். அப்புறம் பூஸ்ட் ஆஃப் பீக் செல். வீக்கா இருக்க செல் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி வேகமா வேலை செய்ய வைக்கும். அப்புறம் ரீசோர்ஸ் 6 செல். அதாவது வீக்கான செல் 6 செல் எல்லாத்தையும் மறுபடியும் நல்லபடியா வேலை செய்ய அது தூண்டுகோல் பண்ணும். அப்புறம் டெட் செல். டெட் செல் வந்து நம்ம உடம்புல வந்து அன்னாடம் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அது பல செல்லுங்கள் வந்து இறந்து புது செல் உருவாகிட்டு தான் இருக்கும். அப்ப இறக்குற செல்ல வந்து நம்ம நிப்பாட்ட முடியாது. அது இறந்தாவும், ஸோ அது வந்து வெளியாக்கிரும். கழிவா வெளியாக்கிரும். அது வெளியாவாம நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்துச்சுன்னா தான், நமக்கு வந்து பலவிதமான நோய்கள் வரும். அதோட சேர்த்து நம்ம நெறைய இனிப்புகள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ரொம்ப வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னாக்கா, அது வந்து அந்த கழிவுகள வெளியாகாம உள்ள வைக்க நம்ம டயபெட்டிஸ் ஏறிக்கிட்டே போகும். டயபெட்டிக் ஏறுனுச்சுனாக்கா, கிட்னி பிரச்சனையாகும். கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனையாகும். லிவர் பிரச்சனை ஆச்சா லங்ஸ் பிரச்சனையாகும். லங்ஸ் பிரச்சனை ஆச்சுன்னா, ஹார்ட் பிரச்சனை ஆகும். ஒண்ணு ஒண்ணா வரும். ஒரு ஒரு செயின் மாரி. ஒரு பிரச்சனையில தான் இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. இது எல்லாம் போயிட்டு எல்லா செல்லையும் சரியாக்கி, அது எல்லாத்தையும் நார்மல் ஃபங்ஷனா செய்ய வைக்கும்போது, நம்ம உடம்புல எந்த நோயும் வராது. இருக்கிற நோய் கூட படிப்படியா குறைஞ்சுகிட்டே வந்து, பழைய நார்மல் பாடி வந்தோனே, நமக்கு அந்த நோய் இல்லாம ஆரோக்கியமா இருப்போம். இதுதான் இந்த ஸ்டெம் செல் சொல்லும். இந்த ஸ்டெம் செல் போயிட்டு நம்ம உடம்புல உள்ள நோய தீர்க்காது. உதாரணத்துக்கு கிட்னி எடுத்துக்குவோம். கிட்னி பிரச்சனைனாக்கா, கிட்னிய போய் சரிப்படுத்தாது இது. இதுக்கு வேல வந்து கிட்னிய சரிப்படுத்துற வேல. கிட்னினா என்னன்னு கூட தெரியாது இதுக்கு. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம உடம்புல உள்ள செல்லுங்க. கிட்னி செல் வந்து டேமேஜா இருக்கு. இந்த டேமேஜ சரிப்படுத்தணும். அவ்வளோதான் அதுக்கு தெரியும். அது போயிட்டு அந்த கிட்னி செல்ல டேமேஜ் அந்த செல் சரிப்படுத்துனோனே, அந்த கிட்னி வந்து அந்த செல் நல்லாயிட்டோனே, அந்த டிஷ்யூ நல்லாயிட்டோனே, அந்த ஆர்கன் சரியா வேலை செய்யும். அவ்வளோதான். இதே தான் எல்லா இடத்துக்கும் வேலை செய்யும். லங்ஸுக்கும் இதே மாரி தான் வேலை செய்யும். ஆ ஹார்ட்டுக்கு இதே மாரி தான். ஓகே. லங்ஸ பத்தி கொஞ்சம் சொல்றேன். இப்போ உள்ள காலகட்டத்தில லங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா ஒரு ஆர்கனும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா கோவிட் வந்து மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நம்ப கோவிட் வந்து அட்டாக் பண்றது லங்ஸ தான். ஏன்னா காத்து வழியா தானே உள்ள போகுது. உள்ள போயிட்டு அந்த லங்ஸ வந்து டேமேஜ் பண்ணும். லங்ஸ டேமேஜ் பண்ணிருச்சுனாக்கா, ரத்தத்த திக்காயிரும். அப்ப நம்ம ஆக்ஸிஜன எடுத்து லங்ஸ் வந்து பிரிச்சு ரத்தத்துல அனுப்புறது தான் நம்ம லங்ஸோட வேல. அந்த வேலைய லங்ஸ் சரியா செய்ய முடியாது. ஏன்னா அது டேமேஜ் ஆயிருச்சு. என்னன்னா கோவிட் வந்து பிளாக் பண்ணிருச்சு. அப்ப நம்ம உடம்புக்கு சரியா ஆக்ஸிஜன் போலன்னா என்ன ஆகும்? செல்லுங்களுக்கெல்லாம் ஆக்ஸிஜன் போலன்னா, அது இயங்க முடியாது. ஒண்ணு ஒண்ணா ப்ராப்ளம் குடுக்க ஆரம்பிக்கும். டோட்டல் பாடியே பிரச்சனைக்கு கொண்டு வந்துரும். ஸோ, அதனால வந்து லங்ஸ நல்லா பாத்துங்க. நெறைய தண்ணி குடிங்க. நெறைய தண்ணி குடிங்க. ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க. ஓகே. ஸோ, இப்படிதான் எல்லா செல்லையும் சரிப்படுத்தும்போது, நம்ம உடம்புல உள்ள 220 இ டிஃபரண்ட் செல்லுங்களும் அது வேலைய அது செய்யும்போது, நம்ம உடம்பு ஆர்கனே எல்லாமே சரியா இருக்கும்போது, நம்ம உடம்பு பக்காவா இருக்கும். அவ்வளோதான். சிம்பிள் திங்ஸ். ஓகே. அ எஸ்சி30 வந்து 120 இல்ல. அதுக்கு மேற்பட்ட சீக்கிரங்களே குணமாயிருக்குன்னு ப்ரூஃப் ஆயிருக்கு. இப்ப வந்து கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பழைய பழைய இது சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு. இப்ப வந்து லேட்டஸ்ட்டா வந்து ஹெச்ஐவி கூட குணமாயிருக்கு. ஈவன் கேன்சர் 4வது ஸ்டேஜ் கேன்சர கூட குணமாக்கியிருக்குது. ஸோ இந்த மாரி நெறைய பேரு குணமாயிது. YouTubeல நெறைய இருக்கு. நீங்க டைம் இருக்கும்போது ஜஸ்ட் தட்டி பாருங்க. YouTubeல போய் அசிஸ்30 டெஸ்டிமோனின்னு தட்டினீங்கன்னா நெறைய வரும். ஓகே. உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன். இவருக்கு வந்து அ கட்டி பாருங்களேன். இது வந்து கட்டி வந்து ஒரு ஒரு விதமான கேன்சர் தான். இது வந்து இந்த டெட் செல்லுங்கலாம் வெளியாவாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு கும்பலா ஆயி இந்த மாரி ஃபார்ம் ஆவுறது தான். இது ஒரு விதமான கேன்சர் தான். ஸோ நார்மலா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு குணமாவறதுக்கு. நம்ம எஸ்சி30 வந்து சாப்ட்டு அந்த டெட்ஸ் எல்லாத்தையும் உடனே ஆவாது உடனே ஆவாது. படிப்படியா அவர் பாருங்க 7 நாள் சாப்பிட்டோனே எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. 1 நாள் சாப்பிட்டு, 2 நாள் சாப்பிட்டு, 3 நாள் 7 நாள்லயே இவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு. இந்த மாரி இவங்களுக்கு வந்து சயாட்டிக்கான்னு ப்ராப்ளம். கால் வந்து நரம்பு பிரச்சனை. நடக்க முடியாது. கை கால்லாம் கையெல்லாம் நல்லா வேலை செய்யும். கால் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை நடக்க முடியாது. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. இவருக்கு வந்து
இனிப்பு நீர். டயபெட்டிஸ் பேஷண்ட் உங்களுக்கு தெரியும் டயபெட்டிஸ் பேஷண்ட் புண்ணு காயம் பட்டுச்சுனாக்கா சரியா ஆறாது. இருக்க 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 பெருசாகும். இவருக்கு பாருங்க டயபெட்டிஸ், இனிப்பு நீர்லாம் இருக்கு. ஐ மீன் பிரஷர்லாம் இருக்கு. இருந்த போதிலும் SC30 சாப்பிட்டு குணமாயிருக்காரு. 3 வாரத்துல எவ்வளோ டிஃபரெண்ட் பாருங்களேன். இவ்வளோதான். இதான் பவர்ஃபுல் ஆஃப் SC30. இந்த குழந்தைக்கு வந்து தோல் தோல் பிரச்சனை. தோல் வந்து அப்படியே இச்சினஸாவே இருக்கும். அரிப்பு எந்த நேரமும் அரிப்பா இருக்கும். சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளை. மூஞ்செல்லாம் அப்படியே சிவப்பாயிரும். ரொம்ப 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 கஷ்டப்பட்டுச்சு. நம்மளோட ப்ராடக்ட் சாப்பிட்டு இப்ப ஆரோக்கியமா இருக்கு. இவருக்கு வந்து டயபெட்டிக்ஸ் 63 வயசு ஜோஹர்ல உள்ளவரு. 10 வருடமா டயபெட்டிக்ஸ்ல சஃபர் பண்ணியிருக்காரு. இப்ப நம்மளோட SC30 சாப்பிட்டு 14ல இருந்தது இப்ப 5.2க்கு வந்துருச்சு. சில பேர் சொல்லுவாங்க டயபெட்டிக்ஸ்க்கு மருந்தே கிடையாதுன்னு. மருந்து இருக்குங்க. நம்ம சூப்பர் லைஃப்ல SC30 இருக்கு உதவி பண்றதுக்கு. ஓகே. இவரு கேன்சர் பேஷண்ட். 4வது ஸ்டேஜ் சொன்னேன்ல முதல்ல கேன்சர்ன்னு. அ டாக்டரே கைவிட்டாங்க. இது வந்து ஒண்ணும் செய்ய முடியாது அவ்வளோதான்ட்டுன்னு. பட் நம்ம SC30 சாப்பிட்டு அவர் குணமாயிருக்காரு. இவங்க வந்து லங்ஸ் ப்ராப்ளம் டிபி பேஷண்ட் இவங்களுக்கு. ஆக்ஸிஜன் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. ஆக்ஸிஜன் டியூப் ஆர்டிஃபிஷியல் ஆக்ஸிஜன் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆக்ஸிஜன் இல்லன்னா அவங்களுக்கு கஷ்டம். SC30 சாப்பிட்டு இப்ப நார்மலா மூச்சு விட்டு அந்த ஆக்ஸிஜன் எடுத்து ஆரோக்கியமா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை. தைராய்டு பிரச்சனை நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டு நல்லா இருக்கு. இவருக்கு வந்து தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் கையில வந்து. கையில உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணி கொத்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு தெரியல. என்னமோ சாப்பிட்டு ஒண்ணும் நல்லாவல. பட் நம்ம SC30 சாப்பிட்டு இப்ப குணமாயி நல்லா இருக்காரு. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட். ஸ்ட்ரோக் பேஷண்ட் கை, கால் அசைக்க முடியாது. ஒரு ஆளோட உதவி இல்லாம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. இப்ப SC30 சாப்பிட்டு நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காங்க. ஓகே. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து டாக்டரே சஜெஸ்ட் பண்றாங்க. ஏன்னாக்கா, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து மாற்று மருந்து கண்டிப்பா வேணும். நார்மல் மெடிசின் சாப்பிட்டு குணமாவறதுக்கு 99.9% கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. ஸோ, அதனால வந்து மாற்று மருந்து டாக்டரே சஜெஸ்ட் பண்றாங்க நம்மளோட ஸ்டெம் செல் எடுக்கிறதுக்கு. நம்மகிட்ட வந்து SCC30 இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து SIC இருக்கு. சூப்பர் இம்யூன் கேர். சூப்பர் இம்யூன் கேர் வந்து இந்த உள்ள காலகட்டத்தில ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஏன்னா கோவிட் வந்துகிட்டு இருக்குல்ல. நான் மொதல்ல சொன்ன மாரி லங்ஸ தான் பாதிக்கும் பாருங்க. இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்த வந்து பூஸ்ட் பண்ணும். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா, எந்த விதமான கிருமி உள்ள வந்தாலும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அ ஸோ நம்மளோட லங்ஸ் நல்லா வச்சுக்கணும். அதுக்கு SC30 ரொம்ப, ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து நம்ம SCC SCC பிளாஸ் முன்ன SCC15 சொல்லுவோம். இப்ப SCC பிளாஸ் இருக்கு. கோலோன் கேர். சூப்பர் லைஃப் கோலோன் கேர். கோலோன் கேன்சரையே குணப்படுத்துது. செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. இப்ப வந்து உடம்பு இளைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி இருக்குது. பருமனா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப, ரொம்ப உதவி. அ பருமனா இருந்து ஆரோக்கியமா வர்றதுக்கு. ஓகே. அடுத்து SNC சூப்பர்லாஃப் நியூரான் கேர். இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. அந்த நர்வ் சம்மந்தப்பட்டவங்க, ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க, இந்த ஹார்ட் பிளாக் இருக்கவங்க, கண் பார்வையில ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கவங்க, சில பேத்துக்கு ஒரு ஒரு 60, 70, 80 வயசுக்கு மேல ஆச்சுன்னா மறதி வந்துரும். மறதி வந்துருச்சுன்னா ஏன் காரணம்னாக்கா, நம்ம உடம்புல உள்ள பிரெயின்ல உள்ள நர்வ்ஸ்ங்கலாம் வந்து வீக் ஆவறனால தான். ஸோ சிக்னல் வந்து சரியா கிடைக்காதனால மறதி வருது. ஸோ இது வந்து SC30 வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உதவி பண்ணும் உங்களுக்கு. ஓகே. இந்த மாரி 4 ப்ராடக்ட் இருக்கு. நம்மளோட ஸ்டெம் செல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சூப்பர், 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 சூப்பரான ப்ராடக்ட். டாக்டர் என்ன சொல்றாங்க? நேச்சர் ப்ராடக்ட் வாங்க, ஸ்டெம் செல்க்கு வாங்க. ஆப்பரேஷன் தேவையில்ல. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு ஆப்பரேஷன் போனீங்கன்னா 40,000, 50,000, 1,00,000 வரைக்கும் செலவு பண்றீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்ல. நீங்க வந்து ஆரோக்கியமா ஸ்டெம் செல் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். முக்கியமா SCC30. இத சாப்பிட்டாலே எந்த நோயும் நம்மள அண்டாது. அப்புறம் கேன்சர் வந்துருச்சுன்னா கீமோதெரபி போணும். கீமோதெரபி போனீங்கனாக்கா, கேன்சர் செல்ல மட்டும் சாவடிக்காது. பல செல்லுங்களையும் சாவடிச்சுடும். ஸோ, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் போவாம நம்ம SC30 ரொம்ப உதவி பண்ணுது அவங்களுக்கு. அப்புறம் கிட்னி டயாலிசிஸ் போனாங்கனாக்கா, வாழ்க்கை பூரா டயாலிசிஸ் போயிட்டே தான் இருக்கணும். அதுக்கு மாற்று இல்ல. மாற்றுன்னு கேட்டீங்கனாக்கா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். மாத்து சிகிச்சை தான் பண்ணியாகணும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கிட்னிய மாத்தி நம்ம வேற ஆளோட கிட்னிய நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா, அவ்வளோ செலவாகும். ஸோ, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு SCC30 சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. ஓகே. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து
ஜப்பனீஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 1,000,000 குடுத்தாங்க. இப்ப 4,000,000 குடுக்குறாங்க. லைபிலிட்டி ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். இத சாப்பிட்டுட்டு எதுவும் ஆச்சுனாக்கா, உங்களுக்கு 4,000,000 இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க வந்து பயப்படாம இத எடுத்து சாப்பிடலாம். ஏன்னாக்கா, கம்பெனி ஆரம்பிச்சு 6 வருடம் தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ஆள் கூட கிளைம் பண்ணல. நாளைக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு கிளைம் பண்ணல. அப்பன்னா எவ்ளோ சேஃபான ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்ட்ன்னு பாருங்க. இன்னொன்னு நம்ம ப்ராடக்ட்லாம் நம்ம விக்க தேவையில்ல. உங்களுக்கு வேணுமா நீங்க வாங்கிக்கங்க. நீங்க வந்து ஜஸ்ட் இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஓகே. இப்ப வந்து ப்ராடக்ட் பத்தி பார்த்தோம். அடுத்து இன்கம். சூப்பர் லைஃப் ப்ராமிஸ் பண்றது ஹெல்த் அண்ட் வெல்த் பாருங்களேன். இப்ப ஹெல்த்த பத்தி பார்த்தோம். அடுத்து வெல்த். எப்படி நம்ம சூப்பர் லைஃப்ல சம்பாரிக்கலாம்? ஓகே. சூப்பர் லைஃப்ல 9 விதமான பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு. நீங்க சூப்பர் லைஃப் வந்தீங்கன்னா, 9 விதமான பெனிஃபிட். பெனிஃபிட் பெர்சனல் ஸ்பான்சர் போனஸ். அ 2வது கீ இன் போனஸ். இது யார் சூப்பரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதே சமயம் ரோல் அப் போனஸ். இதுவும் சூப்பரா இருக்கிறவங்களுக்கு. டெவலப்மென்ட் பேரிங் போனஸ். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு விளங்காது. ஜஸ்ட் பார்த்துக்கங்க. பின்னாடி நீங்க விளங்கிக்கங்க. டெவலப்மென்ட் பேரிங் போனஸ். அப்புறம் ரீபர்ச்சேசிங் மால் இருக்கு. நம்ம போய் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுறோம். மறுபடியும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வீட்ல இருந்தே வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டா வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. யூனி லெவல் போனஸ். அடுத்து டிராவலிங் டூர் இன்சென்டிவ் கிடைக்கும். ஹவுஸ் ஃபன் அண்ட் கார் ஃபன் கிடைக்கும். கிரவுன் போனஸ் கிடைக்கும். இந்த 9வது வந்து கிரவுன் போனஸ். நான் பின்னாடி சொல்றேன் என்னன்னு. இந்த மாரி 9 விதமான போனஸ் ஒரு சலுகை வந்து உங்களுக்கு சூப்பர் லைஃப்ல காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சூப்பர் லைஃப்ல ஒரு மெம்பர் ஆகணும். நீங்க மெம்பர் ஆகணும். நீங்க மெம்பர் ஆவுனீங்கன்னா தான் இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்களேன். மெம்பர் ஆவறதுக்கு கம்பெனி வந்து 4 விதமான பேக்கேஜ் வச்சிருக்காங்க. எதுக்கு 4 விதமான பேக்கேஜ்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, சில பேரால பெரிய பேக்கேஜ் எடுத்து வர முடியும். சூப்பரா வர முடியும். சில பேரால இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ, சின்ன பேக்கேஜ்ல வரலாம் அப்படின்ற ஐடியால தான் அவங்க 4 பேக்கேஜ் வச்சிருக்காங்க. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் பேக்கேஜ். 250 வெள்ளி. மலேசியன் ரிங்கெட் வெறும் 250 வெள்ளி கட்டி, நீங்க சூப்பர் லைஃப்ல மெம்பர் ஆகி 6,000 வெள்ளி வரைக்கும் சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு நாளைக்கு சம்பாரிக்கிறது இல்லங்க. சிஸ்டம் ஃபாலோ பண்ணாக்கா, அது முறைப்படி நம்ம செஞ்சுட்டு போம்போது 6,000 வெள்ளி வரைக்கும் சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு வந்து எஸ்டிசி 30ன்ற ப்ராடக்ட் இப்ப நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன் ஸ்டெம் செல் ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஒரு பாக்ஸ்ல வந்து 15 செஷட் இருக்கும். 15 செஷட் இருக்கும். நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிற சமயத்துல நீங்க சம்பாதிக்கலாம். ஓகே. அதே சமயம் ஸ்டார் பேக்கேஜ் வந்து 450 வெள்ளி. 450 வெள்ளி கட்டி மெம்பர் ஆனீங்கன்னா, உங்களுக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். 30 செஷன். நம்ம ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றது இந்த இந்த பேக்கேஜ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னாக்கா, சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 டேஸ். அது பேரே இருக்கு பாருங்க. சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 டேஸ். நீங்க 30 நாள் சாப்பிடணும். அப்ப இந்த 2 பாக்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 30 செஷன் வரும். 30 நாள் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். அதே சமயம் நீங்க ஒரு மாதத்துக்கு 25,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம் ஃபாலோ பண்ணாக்கா. அப்புறம் சுப்ரீம் பேக்கேஜ். சுப்ரீம் பேக்கேஜ் வந்து 1,800 வெள்ளி. 8 பாக்ஸ் கிடைக்கும். நீங்க மட்டும் இல்ல, உங்க பார்ட்னரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க. பிள்ளைங்க இருந்தா பிள்ளைங்களுக்கும் குடுக்கலாம். அவங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க 80,000 வெள்ளிக்கு மேல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு இந்த பேக்கேஜ்ல. ஆக பெரிய பேக்கேஜ், சூப்பர் பேக்கேஜ், பெஸ்ட் பேக்கேஜ், ஃபேமிலி பேக்கேஜ்ன்னு நம்ம சொல்லுவோம். 4,500 வெள்ளி மட்டுமே. 4,500 வெள்ளி கட்டி நீங்க வந்தீங்கன்னா, 20 பாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எஸ்சிசி 30. 20 பாக்ஸ் கிடைக்கும். நீங்க மட்டும் இல்ல, உங்க பார்ட்னர் இல்ல, குழந்தைங்க இல்ல, வீட்ல உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. ஏன்னா 20 பாக்ஸ் கிடைக்கும் பாருங்களேன். ஒரு பாக்ஸ்ல 15 இருக்கும். அப்ப பாருங்க, எவ்வளோ பேர் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். நீங்க அன்லிமிட்டடா சம்பாரிக்கலாம். இந்த பேக்கேஜ்ல வந்தீங்கன்னா, நீங்க அன்லிமிட்டடா சம்பாரிக்கலாம். இந்த அன்லிமிட்டட் அர்த்தம் வந்து ஷார்ட்டா சொல்றேன். உங்களுக்கு 20 பாக்ஸ் நான் சொன்ன மாரி எஸ்டிசி 30 கிடைக்கும். நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. சேம் டைம் சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. உதாரணத்துக்கு ஸ்டெப் வந்து நீங்க எடுத்து வைக்கிறீங்க சூப்பர் லைஃப்ல. ஒரு ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் வச்சுக்கோமே. 450 வெள்ளி. ஸ்டார்ட் அப் பேக்கேஜ்ல நீங்க வரீங்க. சாரி ஸ்டார் பேக்கேஜ். ஸ்டார் பேக்கேஜ்ல நீங்க வரீங்க. 450 வெள்ளி கட்டி. வந்தோனயே உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கிடைச்சிடும் உங்களுக்கு. நீங்க எந்த பேக்கேஜ்ல வந்தாலும் உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கிடைக்கும். நீங்க இன்டர்நேஷனலா இந்த புரோகிராம் நீங்க செய்யலாம். உங்க ஐடி, பாஸ்வேர்ட், ஆப் எல்லாமே நம்ம குடுத்துருவோம். எல்லாமே இப்ப ஃபோன்லயே தான் எல்லாமே வந்து. ஏ டூ இசட் டிரான்ஸ்பரன்ஸா இருக்கும். நம்மளோட டீட்டெயில் எல்லாமே ஃபோன்லயே உங்களுக்கு குடுத்துருவோம். டெய்லி நீங்க 846 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு.
மாதத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா, ரூ. 25,000 மேல சம்பாரிப்பீங்க. ஓகே. அதோட சேர்த்து நான் சொன்ன மாரி 2 பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். SEC 30 சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. அதோட சேர்த்துல நீங்க சம்பாரிக்க முடியும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க. அதான் மொத ஸ்டெப். நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க சம்பாரிக்கிறீங்க. எப்படி சம்பாரிக்கணும்? ஓகே. கம்பெனி வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. பைனரி சிஸ்டம். வால்யூம் பைனரி சிஸ்டம்னு. அ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, வால்யூம் பைனரி சிஸ்டம்னா என்னான்னு தெரியும். இருக்கிற மார்க்கெட்டிங் பிளான்லயே வந்து, த பெஸ்ட் பிளான் வந்து இந்த வால்யூம் பைனரி சிஸ்டம் தான். ஓகே. கம்பெனி என்ன கேட்குதுனாக்கா, நீங்க வரீங்க, நீங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கீங்க. சேம் டைம் இத போய் 4 பேத்துல சொல்லுங்க. 4 பேத்த சொல்லும்போது, ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணாங்கனாக்கா, கம்பெனி வந்து உங்களுக்கு போனஸ் குடுக்கும். அதாவது எவ்வளோனாக்கா, $135 ஒரு ஆள் ஜாயின் பண்ணா, உங்களுக்கு $135 கிடைக்கும். இன்னொரு மெம்பர் இது லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். இன்னொரு மெம்பர் ஜாயின் பண்ணும்போது, இன்னொரு $135 கிடைக்கும். அதோட சேர்த்து கம்பெனியோட ரிக்வயர்மென்ட்னா, நீங்க மெம்பர் ஆவணும். 2 பேத்துக்கு வாய்ப்பு குடுக்கணும். நீங்க 2 பேத்துக்கு வாய்ப்பு குடுத்தோனே, உங்களுக்கு அடிஷனல் போனஸ் கிடைக்கும். பேரிங் போனஸ்ன்னு $72 கிடைக்கும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, $342 நீங்க போட்டது வந்து $450 $342 கிடைச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 78% கேப்பிட்டல் ரிட்டர்ன் பேக் ஆயிடுச்சு. நீங்க போட்ட காசுல 78% உங்களுக்கு வந்துருச்சு. அதே சமயம் 2 பாக்ஸ் உங்க கையில இருக்கு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, $585 அந்த ப்ராடக்ட்டோட மதிப்பு. நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்க நேரத்துல சம்பாரிக்கவும் செய்வீங்க. இதான் சிஸ்டம். ஓகே. ச ஸ்டார்ல வந்தாலே இவ்வளோ சம்பாரிக்கலாம்னா, சூப்பர்ல வந்தீங்கன்னாக்கா, இப்ப சூப்பர்லயும் அதே மாரி தான். நீங்க ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு மெம்பர் ஆயிட்டு வரீங்க. $4,500 ஒரு வாட்டி தான் நீங்க கட்டப் போறீங்க. சூப்பர் பேக்கேஜ்ல வரீங்க. நெறைய சலுகை இருக்கு சூப்பர் பேக்கேஜ்ல வந்து. ஓகே. அதே மாரி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஆயிருவீங்க. இன்டர்நேஷனலா ப்ரோகிராம் செய்யலாம் நீங்க. நாள் ஒன்றுக்கு அன்லிமிட்டடா நீங்க சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க முடிவு பண்ணலாம். நீங்க எவ்வளோ சம்பாரிக்க போறீங்கன்னு. அதே சமயம் மந்த்லியும் நீங்களே முடிவு பண்ணலாம். எவ்வளோ சம்பாரிக்க போறீங்கன்னு. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சேம் டைம் ப்ராடக்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாரி 20 பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, $5,850 $5,850 உள்ள ப்ராடக்ட் வந்து, நீங்க $450 கட்டும்போதே உங்களுக்கு கிடைச்சிருது. இங்கேயே உங்களுக்கு லாபம் தான். பிசினஸ் வகையில பார்த்தீங்கன்னாக்கா, இது இங்கேயே உங்களுக்கு லாபம். அ பாருங்க. ஓகே. அடுத்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா, சிஸ்டம் அதே ரிக்வயர்மென்ட் கேட்குது. நீங்க வரீங்க, மெம்பர் ஆவுறீங்க, ப்ராடக்ட் எடுத்து சாப்பிடுறீங்க, 2 பேத்துக்கு வாய்ப்பு குடுங்க. அதே பைனரி சிஸ்டம் தான் இங்கேயும். அதே லெஃப்ட் அண்ட் ரைட் தான். நீங்க ஒரு சூப்பரா இருந்து இன்னொரு சூப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு $1,575 கிடைக்குங்க. $1,575 ஒரே ஒரு மெம்பர இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும். இது நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணி நாளைக்கு செஞ்சாலும் சரி, நாளான்னைக்கு செஞ்சாலும் சரி, அன்னைக்கே உங்களுக்கு காசு கிடைக்கும். அதோட சேர்த்து கீ இன் போனஸ். ஏன்னா சூப்பர் பேக்கேஜ் கீ இன் போனஸ் இருக்குன்னு ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். வெரி சுலபம். வெரி சிம்பிள் தான் அது வந்து. பேரு, ஐசி நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் நம்பர், ப்ராடக்ட் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு அட்ரஸ். இந்த 5 விஷயம் இருந்தா போதும். ஜஸ்ட் டக்கு டக்கு டக்குன்னு கீன் பண்ணிட்டீங்கன்னா, $135 உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். அதே மாரி இன்னொரு மெம்பர இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அதே $1,575 பிளஸ் கீன் போனஸ் $135. மொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா, சாரி இத மறந்துட்டேன். இதோட சேர்த்து பேரிங் போனஸ் $72 இல்லங்க. மொத சொன்ன மாரி $720 கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க 2டே பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. 720 அடிஷனலா வேற கிடைக்குது. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா, $4,140 நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 94% நீங்க போட்ட காசுல எடுத்திருப்பீங்க. பிசினஸ் மேனுக்கு தெரியும். அ எவ்வளோ காச போட்டா, எவ்வளோ நாள்ல எடுக்கலாம், அந்த மைண்ட்ல தான் இருப்பாங்க. சாதாரண ஒரு பூக்கடை வச்சுக்கங்களேன். கோயில் முன்னுக்கு பூக்கடை போடுறீங்க. எவ்வளோ காசு வேணும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ காசு இருந்தா அந்த பூக்கடை போட்டுறலாம். வச்சுக்கங்களேன் ஒரு $5,000 இருந்தா போதும்னு வச்சுக்கங்க. $5,000 போடுறீங்க. எத்தன ஹவர் நீங்க அங்க வேலை செய்யணும்? பூக்கடை நடத்துறதுக்கு. முன்னாடியே பூலாம் கட்டி வைக்கணும். அங்க போயிட்டு கட்டணும், வைக்கணும். விக்க முடியலன்னா பூ வீணா போயிரும். இந்த மாரி கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ நீங்க போட்ட 5,000 எவ்வளோ நாளுக்குள்ள எடுத்துருவீங்க? நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. மழை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு பிசினஸ் அவ்வளோதான். ஸோ இந்த மாரி கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, போட்ட காச எடுக்கிறதுக்கு பல மாதம், பல வருடங்கள் கூட ஆகலாம். சொல்ல முடியாது. பட் சூப்பர் லைஃப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி 2டே பேர இன்ட்ரோடியூஸ் பண்றது தான். நீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டா வேலை செய்றீங்களோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க சம்பாரிப்பீங்க. முதல்ல சொன்னேன்ல அன்லிமிட்டட் சம்பாரிக்கலான்னு.
இன்னைக்கு வந்து நீங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. உங்களோட வருமானம் வந்து 4140 இதே வந்து 4 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, இது டபுள் ஆயிரும். 8000 உங்களோட வருமானம். இந்த மாதம் 30 நாள் எடுத்துங்களேன். 30 நாள்ல உங்களால ஒரு 10 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன். உங்களோட வருமானம் 10 மடங்கு 41,000 ஸோ, இதுதான் நான் சொன்னேன். நீங்க அன்லிமிட்டடா சம்பாரிக்கலான்னு. நீங்க முடிவு பண்ணலாம். நீங்க எவ்வளோ சம்பாரிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணலாம். ஓகே. இது வந்து சிஸ்டம் வந்து இன்ஃபினிட்டி சிஸ்டம். இன்ஃபினிட்டினா முடிவில்லாதது. சில கம்பெனி பார்ப்பாங்க, இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. 31ஆம் தேதியோட கட் ஆஃப் ஆயிருவாங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னா எல்லாம் 0 ஆயிரும். மறுபடியும் நீங்க செய்யணும் ஆரம்பத்துலருந்து. நம்மளோடது அப்படி இல்லங்க. இது வந்து கன்டினியூவஸா முடிவில்லாதது. இன்னொன்னு நோ டைம் லிமிட். உங்களுக்கு டைம் குடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த மாசத்துல செஞ்சாகணும், அடுத்த மாசத்துல இவ்வளோ செஞ்சாகணும், டார்கெட் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்தீங்கன்னா, நீங்க மெதுவா செஞ்சீங்கன்னா, மெதுவா சம்பாரிப்பீங்க. ஃபாஸ்ட்டா செஞ்சீங்கன்னா, ஃபாஸ்ட்டா சம்பாரிப்பீங்க. இன்னொரு விஷயம், இது குளோபலா போகுது. நம்ம மலேசியாக்குள்ள மட்டும்னாக்கா நம்ம யோசிக்கணும். மலேசியாக்குள்ளனாக்கா நம்ம உங்களுக்கே பார்த்தேன். இது குளோபலா போகுது. நம்மகிட்ட இப்போ WhatsApp இருக்கு, Instagram இருக்கு, Facebook என்னென்னமோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளோட இத ஷேரிங் பண்ண வேண்டியது தான். நம்ம ஷேரிங் பண்ணாலே, Facebookல பார்த்துட்டு மெம்பர் கூப்பிட்டு கேட்பாங்க. இது என்னான்னு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அத மட்டும் நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், கம்பெனி என்ன அதெல்லாம் கொஞ்சம் 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 தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்லும்போது, நம்ம Zoom செய்றோம்ல, இன்வைட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம தமிழ்ல செஞ்சுட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல, சைனீஸ்ல, மலையாளம்லாம் தனித்தனியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிங்க்லாம் குடுத்தோம்னா, அவங்க வந்து பார்த்துட்டு, ஓகே. சில கேள்வி இருந்தா உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க விலைக்கு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா ஜாயின் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட். எல்லாத்துக்கும் தேவையான ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம். ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ப்ராடக்ட். ஸோ இதனால தான் இந்த சூப்பர் லைஃப் கம்பெனி வந்து இந்த 6 வருடத்துல 80 நாடுகளுக்கு மேல சிறப்பா போயிட்டு இருக்காங்க. பல பேரு சிறப்பா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. எப்படி சம்பாரியம் வருமானம் வரும்னு ஒரு சின்னதா விளக்கம் சொல்றேன். இப்ப நீங்க ஸ்டார் பேக்கேஜ்ல வரீங்கன்னு வச்சுக்கங்க. 450 கட்டி வந்துட்டீங்க. 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு 342 கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்க இன்னொரு ஆள் அடிஷனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலா போனஸ் கிடைக்கும். அப்படி நீங்க செய்யலன்னா கூட உங்களுக்கு வருமானம் வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க 2 பேர் கூட்டி வந்தீங்கல்ல, அவங்கள கைட் பண்ணணும். நீங்க எப்படி 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களோ, அவங்களும் அதே மாரி செய்ய வைக்கணும். அவங்க செய்யும்போது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, பேரிங் வரும். லெஃப்ட்ல 2, ரைட்ல 2 வந்துச்சா 2 பேரிங் வரும். ஒரு பேரிங் 72 2 பேரிங் 144 வரும். இது வந்து 2வது லெவல். 3வது லெவல் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 2 4 ஆச்சுல 4 8 ஆகும். 8 ஆகும்போது 4 பேரிங் உங்களுக்கு வரும். 288 வரும். அப்புறம் 16 ஆகும். 16 ஆகும்போது 576 வரும். அப்புறம் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா, 1150 இதெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்யல. ஜஸ்ட் நீங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு கைட் பண்றீங்க அவ்வளோதான். அடிஷனலா இன்னொரு மெம்பர இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, அது எக்ஸ்ட்ராவா வரும். பட் இது நீங்க செய்யாமலே உங்களுக்கு வரும். லெட்ஸ் சே ஒரு 5, 6 லெவல் போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அ டே நடந்துகிட்டே போயிடும். ஒரு ஒரு 9 லெவல் வச்சுக்கங்க. 9 லெவல்ல நீங்க எவ்வளோ சம்பாரிச்சுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 37,000 வரைக்கும் சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து சில பேர் வாரம், வாரம் செய்வாங்க. வாரம் கணக்கு பண்ணீங்கன்னா, 9 வாரத்துல நீங்க இவ்வளோ சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதம்னு வச்சுக்கங்களேன். ஒரு மாதத்துக்கு 2 பேரு, அந்த 2 பேரு இன்னும் அடுத்த மாசம் 2 பேரு, அந்த மாரி ப்ராடக்ட் வாங்கிட்டு மெம்பர் ஆயிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு 9 மாதத்துல 37,000 கிடைக்கும். இது வந்து ஸ்டார் பேக்கேஜ். இதே சூப்பர் பேக்கேஜா இருந்தா 10 மடங்கு அதிகம். ஏன்னா சூப்பர் பேக்கேஜ் வந்து பெரிய பேக்கேஜ். டபுளா நடக்கும் எல்லாமே வந்து. 3,70,000 வரைக்கும் சம்பாரிக்க வாய்ப்பு இருக்குது. சிஸ்டம் ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு போனாக்கா. ஓகே. இது பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னாக்கா, உங்கள அழைச்சவங்கள நீங்க கூப்பிட்டு கேளுங்க. எனக்கா சில பேத்துக்கு புரியும், சில பேத்துக்கு புரியாது அதான். ஓகே. இது வந்து இந்தியா பேக்கேஜ். நமக்கு இந்தியா மெம்பர்லாம் கூட ஜாயின் பண்றாங்க. ஸோ அவங்களுக்காக. ஓகே. சூப்பர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,18,000 அண்ட் சுப்ரீம் பேக்கேஜ் வந்து ரூ. 47,200 ஸ்டார் பேக்கேஜ் வந்து ரூ. 11,800 அண்ட் ஸ்டார்ட்டர் பேக்கேஜ் வந்து ரூ. 5,900 ஓகே. இது வந்து இந்தியா பேக்கேஜ். அங்க உள்ள மெம்பர் இருந்தீங்கன்னாக்கா நோட் பண்ணிக்கங்க. டீட்டெயிலா வேணுமா உங்க டீலர்ட்ட கேளுங்க. இதுவும் அதே மாரி தான். நீங்க வந்து மெம்பர் ஆகும்போது ஸ்டார் பேக்கேஜ்ல ரூ. 18,800 கட்டி வந்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே சேம். ஒண்ணு கால்குலேஷன் தான் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு ரூ. 15,000 வரைக்கும் சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. 4,56,000 வரைக்கும் மாதம் நீங்க சம்பாரிக்கலாம். ஓகே. இதே மாரி தான். ஒரு ஆள் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோனே ரூ. 2,430 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி இன்னொரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, அதே ரூ. 2,430 அண்ட் பேரிங் வந்து ரூ. 1,296 ஆக மொத்தம் நீங்க ரூ. 6,156 சம்பாரிச்சுடுங்க உடனே.
நீங்க போட்டது ரூ. 11,800 உடனே உங்களுக்கு பாதிக்கு மேல உங்களுக்கு வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிஸ்டம்லேருந்து கால்குலேஷன் காமிச்சல, அந்த மாரி தான் நடக்கும். இன்கம் வரும். பாருங்க. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் அந்த மாரி கரெக்ட்டா நடந்துட்டு போச்சுன்னா, 9 வாரத்துல நீங்க 6,00,000 வெள்ளிக்கு மேல சம்பாரிப்பீங்க. ரூ. 6,00,000 மேல சம்பாரிப்பீங்க. இதே நீங்க சூப்பர்ல வந்தீங்கன்னாக்கா, 66,00,000 வெள்ளிக்கு மேல சம்பாதிக்க முடியும். இதுதாங்க சூப்பர் லைஃபோட இமேசிங் கால்குலேஷன். ஓகே. மத்த மத்த கண்ட்ரிக்கு வந்து USDல கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்ப வந்து ஸ்டார் பேக்கேஜ் வந்து 1000 சாரி $115 சுப்ரீம் வந்து $460 அண்ட் சூப்பர் வந்து $1,150 அந்தந்த நாட்டுக்கு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. கவலைப்படாதீங்க. எந்த பேக்கேஜ்ல யார் வந்து ஜாயின் பண்ணாலும், கம்பெனி வந்து கரெக்ட்டா கால்குலேஷன் வச்சிருக்காங்க. சூப்பர் பேக்கேஜ்ல வந்தாங்கன்னாக்கா 1000 பிபி பாயிண்ட்ஸ் 20 யூனிட். சுப்ரீம் பேக்கேஜ் வந்து 400 பிபி பாயிண்ட்ஸ் 800 யூனிட். ஸ்டார் பேக்கேஜ் வந்து 100 பிபி பாயிண்ட்ஸ் 2 யூனிட். அண்ட் ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து 50 பிபி பாயிண்ட்ஸ் 1 யூனிட். இத வச்சு தான் யார் எந்த பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணாலும் கரெக்ட்டா கணக்கு பண்ணி, அவங்க உங்களுக்கு சேர வேண்டிய அந்த போனஸ வந்து அந்த பணத்த வந்து அவங்கவங்க அக்கவுண்ட்ல கரெக்ட்டா போட்டுருவாங்க. நீங்க காலையில எந்திரிச்சு தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்ம ப்ராடக்ட்ல எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்ன பேக்கேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நமக்கு எவ்வளோ பிபி வந்திருக்கு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ காசு வந்திருக்கு, எல்லாம் ஏ டூ இசட் உங்க சிஸ்டம்ல இருக்கும். ஃபோன்லயே நீங்க தட்டி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஓகே. இதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுப்போம் உங்களுக்கு. ஓகே. நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, அதுலருந்து 85% வந்து உங்களோட வாலெட்டுக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க உடனே கேஷ் அவுட் பண்ணி நீங்க பாவிச்சுக்கலாம். ஏன்னா, அது உங்க காசு. உடனே நீங்க எடுத்து பாய்ச்சுக்கலாம். யார கேட்கணும்னு அவசியம் இல்ல. அது உங்க காசு. ஓகே. இன்னும் 15% வந்து கிஃப்ட் பாயிண்ட்டா இருக்கும். அதுவும் உங்க காசு தான். பட் நீங்க வந்து இத டிராவலிங்க்கு தான் பாய்க்க முடியும். இப்பைக்கு டிராவலிங்க்கு பாய்க்கலாம். டிராவலிங் 2019ல பார்த்தீங்கன்னா, இஸ்தால்ல போயிட்டு இருந்தாங்க. 2020ல வந்து பெங்காக். நானும் போயிருந்தேன். சிறப்பா இருந்துச்சு டிராவலிங் எல்லாமே. 2021 எல்லாத்துக்கும் தெரியும் பெண்டமிக். துபாய்க்கு வேண்டியது. பட் முடியாம போயிருச்சு. இருந்தபோதும் அவங்க கேன்சல் பண்ணல. 2022ல கூட்டிட்டு போனாங்க. எப்படி அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்களோ, வாக்கு குடுத்த மாரி 2022ல கூட்டு போனாங்க. போனவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ சிறப்பானது துபாய்ன்னு. 2023ல வந்து பாலி, இந்தோனேஷியா போயிருந்தாங்க. இந்த வருடம் வந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க. சிங்கப்பூர் போயிருந்தாங்க. இது மட்டும் இல்லங்க. நமக்கு இன்னும் 2 ட்ரிப் காத்துட்டு இருக்கு. இந்த வருடத்திலேயே. சவுத் கொரியா அண்ட் ஆஃப்ரிக்கா காத்துக்கிட்டு இருக்கு. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. இத நீங்க வெற்றி படுத்தீங்கனாக்கா, நீங்க ஃப்ரீயா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அந்த நாடுகள்லாம். ஓகே. கம்பெனி அது மட்டும் இல்லங்க. உங்களுக்கு ரேங்கிங்கும் குடுக்குறாங்க. நீங்க வந்து $5,000 சம்பாரிச்சுட்டீங்கனாக்கா, உங்க லீடர் ரேங்கிங் அங்கீகாரம் கிடைக்கும். $10,000 சம்பாரிச்சுட்டீங்கனாக்கா, செஃபாயா லீடர். $25,000 சம்பாரிச்சீங்கன்னா, ரூபி லீடர். $50,000 சம்பாரிச்சீங்கன்னா, எமரல்ட் லீடர். அண்ட் $1,00,000 சம்பாரிச்சீங்கன்னா, கிரவுன் டைமண்ட். 9வது போனஸ் சொன்னேன்ல, இங்க தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரேங்கிங் அடைஞ்சிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு அங்கீகாரம் மட்டும் இல்ல, வருடம் அடிஷனல் போனஸும் கிடைக்கும். அடிஷனல் போனஸ். இந்த வருடம் சூப்பர் லைஃப் இப்ப 2023 வச்சுக்கங்களேன், போன வருடம் டோட்டலா சூப்பர் லைஃப்ல எவ்வளோ சேல்ஸ் வந்துச்சு? அதுலேருந்து 10% ஒதுக்கி, இந்த கிரவுன் டைமண்ட் அதுக்கு மேல உள்ளவங்க. கிரவுன் டைமண்ட், டபுள் கிரவுன் டைமண்ட், ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட், கிரவுன் அம்பாசிடர் 1, கிரவுன் அம்பாசிடர் 2, சூப்பர் கிரவுன் அம்பாசிடர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுக்குறாங்க. இது அடிஷனல் போனஸ் சூப்பர் லைஃப் குடுக்குறது. ஓகே. இவங்கலாம் வந்து 30 நாள்ல 4,500 சம்பாரிச்சவங்க. 450 சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம் இல்லங்க. ஒரு சூப்பர் 2 ஸ்டார் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா போதும் $4,500 மேல சம்பாரிச்சுருவீங்க. ஓகே. இதெல்லாம் வந்து அ $5,000 சம்பாரிச்சவங்க. இவங்க $10,000 சம்பாரிச்சவங்க. இவங்கலாம் $10,000 மேல சம்பாரிச்சவங்க. இவங்க $25,000 சம்பாரிச்சவங்க. இதெல்லாம் வந்து சில பேர் தான் நான் காமிக்கிறேன். பல பேர் இருக்காங்க சம்பாரிச்சவங்க. இவங்க வந்து எமரல்ட் லீடர் $50,000 மேல சம்பாரிச்சாங்க. டாக்டர் அகிலன் அண்ட் சமீலா சிஸ்டர் இவங்க 2 பேரும் போட்டிருக்கேன். பல பேர் இந்த மாரி சம்பாரிச்சிருக்காங்க. இவங்கலாம் வந்து $50,000 மேல சம்பாரிச்சவங்க. இவங்க கிரவுன், டபுள் கிரவுன், ட்ரிபிள் கிரவுன் நம்ம நம்ம ரங்கசாமி ஐயா இருக்காரு. நம்ம டாக்டர் ராஜ்மோகன் இருக்காரு. இவங்கலாம் வந்து கிரவுன் டைமண்ட், டபுள் கிரவுன் டைமண்ட், ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட். ஓகே. இவங்கலாம் நெறைய பேரு இந்த மாரி சம்பாரிச்சிருக்காங்க. பல பேர் காடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டுலருந்து நெனைக்காதீங்க. மலேசியாலயும் பல பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க.
அப்ப பிற்காலத்துல அந்த ஃபோட்டோ தான் நம்ம போடுவோம். நெறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சூப்பர் லைஃப் வந்து உலக ரீதியில செய்றதுக்கு காரணம் வந்து Zoom தான். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சுலபமானது. இப்ப பாருங்க யார், யார் எங்க இருக்கீங்களோ, வீட்ல இருந்துகிட்டே பார்க்குறீங்க. உலகத்துல எங்க இருந்தாலும் அங்க இருந்து பார்க்கலாம். அந்த டைம், அந்த நேரத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அங்க இருந்துகிட்டே பல பேர் ஜாயின் பண்ணி, பல பேர் மில்லியனியர் ஆயிருக்காங்க. ம். சூப்பர் லைஃபோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, பில்ட் அ லெகசி ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒரு 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 சொத்து, ஒரு வலிமை குடுத்துட்டு போணும். நம்ம வந்து கோடீஸ்வரன் இல்ல. நம்ம இருக்கிற கோடி பணத்த குடுத்துட்டு போறதுக்கு. இருந்த போதிலும் நம்ம சூப்பர் லைஃப்ல வந்து சம்பாரிச்சு, நமக்கு ஹெல்த் கிடைக்கும். எஸ்டிசி 30 மூலியமா. வெல்த் கிடைக்கும் நம்மளோட சிஸ்டம் மூலியமா. சம்பாரிச்சு, காடி, வீடுன்னு வாங்கி சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம இத அப்படியே அவங்களுக்கு வாரிசா குடுத்துட்டு போலாம். சூப்பர் லைஃப் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. பெனிஃபிஷியரி பெனிஃபிஷியரி எழுதி குடுத்துட்டோம்னா, நமக்கு அப்புறம் நம்ம சங்கதிகள் சம்பாரிப்பாங்க. நம்ம வயதாவி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து குடுக்கணும்னு இல்ல. யங்கா இருக்கும்போதே குடுக்கலாம். இன்னொரு விஷயம், அப்பா, அம்மா தான் சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. பிள்ளைங்க சம்பாரிச்சு அப்பா, அம்மாக்கு குடுக்குறாங்க. சூப்பர் லைஃப்ல நெறைய நடந்திருக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க. நம்ம சம்பாரிச்சு அப்பா, அம்மாக்கு வீடு வாங்கி குடுக்குறோம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்கும். முக்கியமா நேரம் இருக்கும். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா பல பேத்துக்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியம் இல்லைங்க, நேரம் இல்லன்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நேரம் இருக்குது. ஆனா பணமும் இல்ல, ஆரோக்கியமும் இல்லன்னுவாங்க. ஸோ எல்லாமே நமக்கு தேவை. எல்லாமே சூப்பர் லைஃப் நமக்கு குடுக்குது. அப்புறம் வேர்ல்ட் டூர் நம்மளோட கனவு. லீவ் யுவர் ட்ரீம் லைஃப். நீங்க நீங்க என்ன நெனச்சீங்களோ, அத வாங்கி, நீங்க எப்படி வாழணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த வாழ்க்கைய குடுக்கறதுக்கு சூப்பர் லைஃப் தயாரா இருக்கு. ஓகே. எஸ்சிசி 13ன்ற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். மேக் யுவர் டிசிஷன். அ நெறைய வழி இருக்கு. நம்ம சூப்பர் லைஃப்க்கு வெல்கம் பண்றோம். ஒரு தடவ நீங்க பேமெண்ட் கட்டி மெம்பர் ஆகி வந்தீங்கன்னாக்கா, லைஃப் டைமா நீங்க சம்பாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூப்பர் லைஃப்ல. சொல்லிக்கிட்டு, நன்றி சொல்லிக்கிட்டு, எஸ்சி 30க்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு, தேங்க் யூ. இது வந்து ஜஸ்ட் பிரசன்டேஷன் தான் இப்ப முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஷேரிங் ஷேரிங் இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்தா ஆர்வத்துல இருங்க. வணக்கம், வணக்கம். டாக்டர் ராஜ்மோகன் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யாரு ஸ்பீச் பண்றது ஆக்சுவலி? சொன்னீங்க இவர் இருக்காரா? ஆ பாருங்க சார், ரங்கசாமி ஐயா இருக்கீங்களா? ஓகே. அதுக்கு இது முன்னாடி பாருங்க. அகிலன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் டாக்டர். ஓகே, லைஃப் இஸ் சூப்பர் வித் சூப்பர் லைஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலம் நலம் அறிய ஆவல். சூப்பர் சார். ஓகே, இப்போ நம்ம ஓகே, இப்போ சூப்பர் லைஃப் பற்றி பேசணுமா? இப்போ நம்மளாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே இதுதான் மருத்துவம். அது அந்த பகுதிக்கு தான் போகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாருங்களேன். ஒரு மனிதன் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் வேணும் உயிரோட இருக்கிறதுக்கு. பட் அதே மனிதன் 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் சீக்கிரம் வராமல் ப்ரிவென்டிவ் அப்போ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னா நம்ம கண்டிப்பாக சப்ளிமெண்ட் ஒன்று வேணும். ஸோ அந்த சப்ளிமெண்ட்டில் தான் நம்ம இந்த ஃப்ரூட் பேஸில் கொண்டாடுறாங்க. ஆஃப்ரிக்காவில் ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து 40 வயசு, அந்த பையனுக்கு 15 வயசு தான், 15 வயசு கூட ஆகல. அவங்க அம்மாவுக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் மருந்து பார்த்துருக்காங்க, ரொம்ப காசு, அதனால அவங்களுக்கு அந்த கான் எஃபோர்ட். ஸோ அந்த பையன் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கான் உங்களுக்கு, பழத்திலேயே வந்து குணப்படுத்தலான்னு. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து டே அண்ட் நைட் பழங்க தான், இருக்கிற பழம்லாம் அந்த நார்மலாக உள்ள பழம் நம்ம சாப்பிட்ற மாதிரி அதே பழங்க தான், அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, இது அன்னஸ் பழம், இந்த மாதிரி பழங்களையே கொடுத்து அவங்க அம்மா ஸ்டேஜ் 4 இருந்துட்டு ஃபுல்லாக குணமாயிட்டு இப்போ 10 15 20 வருஷம் மேலே இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல்